World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரர் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் திரு பூபதி ராஜா அண்ணன் அவர்கள் மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி நமக்கு சொற்பொழிவு கொடுக்க போகிறார். இன்றைக்கி மீடியாக்களில் நிறையா ஜோதிடர்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க, ராசியை அடிப்படையாக வச்சு பேசுகிறாங்க, லக்னத்தை அடிப்படையாக வச்சு பேசுகிறாங்க. இந்த 3 விஷயங்களில் எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒரு ஜாதகம் லக்னத்தின்படி இயங்குதா, ராசி அடிப்படையில் இயங்குதா, நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்குதா? இந்த 3 விஷயங்களில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான சொற்பொழிவை நமக்காக கொடுக்கிருக்கிறார். அருமை அண்ணன் பூபதி அண்ணன் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அண்ணன் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் லஞ்ச் விட போகிறோம். அடுத்த ஒரு 40 நிமிஷம் ஸ்பீச் இருக்கும். நல்லதாக கவனிங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் விடலாம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரஞ்சப குழு அறக்கட்டளை நடத்தும் இந்த 58வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும், இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கும் இந்த ஜோதிட பிரஞ்சப குழு நிறுவனர்களுக்கும் நிறுவன தலைவர்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, ஒரு 30 நிமிஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கருத்துக்கள் பதிவு செஞ்சிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அண்ணன் பிடிச்சாருன்னா இப்போ சரவெடியாக வெடிக்கிறாரு. உண்மையாலுமே அவர் பேசின விஷயங்களில் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்க இல்லை நோட் பண்ணல அப்படிங்கிறத அவருடைய வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் நிறைய பாயிண்ட்ஸுகள் கிடைக்கும். அதுலேயே கடைசியாக சொன்னார் பார்த்தீங்களா, தேர்தல் நடந்த நாள், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நாள், அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு நீங்கள் எடுத்தாவே அதில் ஓரளவுக்கு எடுத்துடலாம். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயங்கள் சொல்கிறேன். லக்னமா ராசியா நட்சத்திரமா அப்படிங்கிற ஒரு தத்துவம் தலைப்பில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை. அதில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை இந்த இடத்த நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ லக்னம்னா என்னங்க வேலை செய்யும்? லக்னம் என்ன வேலை செய்யும்? லக்னத்துக்கு 12 பாவகம். 12 பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு, பாக்கியாதிபதி எங்கே இருக்காரு, லக்னாதிபதி எங்கே இருக்காரு, தனாதிபதி எங்கே இருக்காரு, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உடனே ஷார்ட் டைமில் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய எது? ராசி தானே. உங்களுடைய மனம் தானே ராசி. லக்னங்கிறது உடலுங்கயா, ராசிங்கிறது மனம், உங்களுடைய எண்ணங்கள். இந்த இடத்துக்கு இங்கே வரணும், இவங்க பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும், நம்ம வருமானத்தை இயக்கணும், குழந்தைங்களுடைய கல்விகளை செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே ராசி தான். இப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்க யாரும் அதிகாரத்துக்கு வந்ததில்லை. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அதிகார உயர்ந்த பதவியில் இருக்காங்களா? இப்போ இதை சொன்னால் தான் உங்களுக்கு ஆணித்தரமாக புரியும். நீங்கள் லக்கணத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. அது எப்போ? கடைசியாக இந்த பாடியை கொண்டு போய் போடுறாங்கல்ல, டெட் பாடின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ தான் இந்த லக்னம். அதுக்கு முன்னால் என்னங்க? உங்களுடைய ராசி. அப்போ நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசியோடைய குணாதிசயங்களும் அந்த ராசியோட எண்ணங்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கும். உண்மையாக போய்ங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ராசிங்க? கும்பராசி. கும்பராசினா என்ன? கௌரவம். கும்பராசினா உயர்ந்த பதவி, அவங்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. உயர்ந்த ஒரு எண்ணங்கள் உள்ளவங்க, எதையும் மனசுக்குள்ள ஒரு பூட்டி வச்சுக்கக்கூடிய ஒரு நல்லது நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க, கெட்டது நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க.
அப்போ அந்த கும்பராசியுடைய குணாதிசயம் தானே சார்கிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன லக்கணங்க? கடக லக்கணத்துக்கு உண்டான வேலை செய்தா? செய்யும். திசா புத்தி, அந்தர சுச்சமம், பிராண சுச்சமம், இதுக்கு தான் வேலை பார்க்கணும். ஓகேங்களா? ஆனால் நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போ நாளைக்கு போனால் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், நாளைக்கு போனால் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும்? உங்கள் ராசியை பார்க்கணும். உங்கள் ராசி என்ன ராசியோ அதுதான் உங்களுக்கு உடனே ஆக்டேஷன் கொடுக்கும். புரியுதா புரியல? நீ என்ன ராசி, நீ வந்த நேரம் நல்லா இருக்கு சொல்கிறாங்களா சொல்லிங்களா? அப்போ உங்களுடைய ராசியில் 12 ராசியில் எந்தெந்த ராசி எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த சாட்டா பரிகாரம். இப்போ ஐயா சொன்னார், துப்புரவு பணியாளர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது. ஐயாவுடைய ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். நிறையா சாப்பாடு, உணவுகள், புடவைகள், வேஷ்டி சட்டைகள், பணம், பொருள் எல்லாமே கொடுப்பாரு. புரியுதுங்களா? கொரோனா காலத்தில் நம்ம தம்பிங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வல்லர் சுரேஷ்ராஜ் எல்லாம் அந்த கொரோனா காலத்தில் சாப்பாடு எல்லாத்துக்கும் துணிமணி, தண்ணி, வாட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை கொடுத்தவங்க எல்லாமே நல்லா இருக்காங்கல்ல? ஓகேங்களா? அப்போ இதை உடனே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நட்சத்திரம் தாங்கய்யா. உங்களுக்கு ஒரு பரிகாரம், நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் மட்டும்தான். புரியுதுங்களா? லக்னத்துக்கு என்ன பார்க்கணும்? 12 பாவகம் பார்க்கணும், 12 பாவகத்துக்கு உண்டான உறவுகள் பார்க்கணும், செல்வ நிலைகள் பார்க்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். ஆனால் அதே ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நோய் நொடி, கடன், வம்பு, வழக்கு, இது எல்லாமே நீங்கள் ராசி வச்சு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதே ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யணும், அந்த பரிகாரத்தில் நீங்கள் வெற்றி அடையணும், அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான். புரியுதுங்களா? லக்னம்ங்கிறது உங்களுடைய உடல், ராசி என்பது உங்களுடைய மனம், எண்ணங்கள், நட்சத்திரம் என்பது நீங்கள் சுவாசிக்கிற மூச்சு. ஓகேங்களா? இது 3 இல்லாமல் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த 3ஐயும் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். உடனடியாக பரிகாரம் அப்படின்னா நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது உங்களுடைய கேரக்டர், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசி தான் உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே கொடுக்கும். நீங்கள் லக்கணத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன நட்சத்திரத்துக்கு தானே நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க, என்ன நட்சத்திரம்னு சொல்லி தானே உங்களுடைய பரிகாரங்கள் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தான வழிபாடுகளும் செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? அப்போ மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? மேசராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க? முன்கோபம், மேசம்னாவே செவ்வாய் தானே, முன்கோபம் உள்ளவங்க, தனக்கு பிடிச்சா எதையும் செய்யக்கூடியவங்க, விடாமுயற்சி உள்ளவங்க. புரியுதுங்களா? தனக்கு ஒரு பிரச்சனைனா எதையும் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ரிஷபராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க? கடுமையாக உழைப்பாங்க, தன் குடும்பத்துக்கு பாடுபடுவாங்க, சம்பாதிக்கிறத தனக்கு இல்லைனாலும் தன் சார்ந்தவங்களுக்கு செய்வாங்க. உண்மைங்களா? அடுத்தது மிதுன ராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க? அது என்ன எடுத்துக்கலாம், புதன்னா எடுத்துக்கலாமா? அப்போ மிதுன ராசிக்காரங்க விளையாட்டு குணம் இருப்பாங்களா? புதன்னா அந்த மிதுனம் காற்று ராசியா, நல்ல பாட்டு மியூசிக்கு, நல்ல ஒரு தென்றலான ஒரு இதில் இருப்பாங்களா? அங்கே ஆண் பெண் ராசியா, அவங்ககிட்ட இரட்டை குணம் இருக்குமா? ஒரு டைமு அனுதாபமாகவும் பார்ப்பாங்க, ஒரு டைம் கோபமாகவும் பார்ப்பாங்க, ஒரு டைம் உதவியும் செய்வாங்க, ஒரு டைம் உதவி செஞ்சதையும் சொல்லி காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்ககிட்ட இரட்டைத்தன்மை புத்தி இருக்கா? சரி. அடுத்தது கடகராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க, தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்குவாங்க.
எந்த இடத்துலையும் மரியாதை இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, மரியாதை இல்லாத இடத்துல இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பேருக்கு களங்கம் வராதுன்னு நினைக்கக்கூடியவங்க. சரிங்களா? அடுத்தது, அவங்கள போய் ஒரு தீனனாவோ இல்லை அவங்கள போய் தொட்டாவோ என்ன பண்ணுவாங்க? நண்டு என்னங்க பண்ணும்? நண்டை போய் தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும்? நண்டை போய் கையில் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணும்? கொட்டும், கடிக்கும். புரியுதுங்களா? அப்போ கடகராசிக்காரங்களை நீங்கள் தொடாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடகராசிக்காரங்களை போய் நீங்கள் ஏதாச்சும் தொட்டீங்கன்னா உங்களுக்கு கடிக்க வரும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க, சிங்கம்னா என்னங்கயா? இது நான் போன மாதம் சொன்னேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிங்கம்னா சிம்ம ராசி மட்டும் எடுக்கக்கூடாது, அபிட்ட நட்சத்திரத்தையும் புரட்டாதி நட்சத்திரத்தையும் எடுத்து பார்க்கணும். அபிட்ட நட்சத்திரங்கிறது ஒரு கிரகம். அபிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க கடுமையாக பாடுபட்டு கடுமையாக உழைத்து தன்னுடைய குடும்பத்துக்கு சேமிப்பார்கள். பெண் சிங்கம், பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடாது. ஆண் சிங்கம் ராஜாவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த சிம்ம ராசினா அதிகாரமாக இருப்பாங்க. சிம்ம ராசினா சிங்கம் எங்கே இருக்கும்? குகையில் இருக்கும். சிங்கம் எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கும். காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். அப்போ சிங்கம் எங்கே போனாலும் எப்படி இருக்கும்? அதிகாரமாக, ஒரு தோரணையா, ஒரு கௌரவமா, ஒரு அந்தஸ்தா, எந்த இடத்த போனாலும் தான் அதிகாரத்தோடு இருக்கும். அப்போ எங்கே வேலை செய்யுது? ராசிக்கு வேலை செய்யுதுங்களா? நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை எங்கே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 10 பேர் இருக்கிறத சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? கெத்தாக இருப்பாங்க, நான் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அது அந்த ராசியுடைய குணம், அந்த ராசிக்கு உண்டான தன்மைகள். அப்போ கன்னி ராசினா என்னங்கய்யா? 6ஆம் இடம். பையா சொன்னார், கடன், எதிரி, சத்ரு, வம்பு, வழக்குன்னு. அதெல்லாம் விட்டுருங்க. யாருக்கு கடன் இல்லாமல் இருக்கு? யாருக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கு? யாருக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு? 6ஆம் இடம் கன்னிராசிக்காரங்க கட்டாயம் சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க சர்வீஸ் பண்ணாங்கனாவே ஒரு வயசானவங்களுக்கோ இல்லை ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை கூட பிறந்த சகோதரனுக்கோ இல்லை தாய் மாமனுக்கோ இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கன்னிராசிக்காரங்க சர்வீஸ் பண்ணாவே அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது துளாராசி. அது காலபுருஷனுக்கு எத்தனாவது ராசிங்க? 7வது ராசி. துலா ராசிக்காரங்களை விட்டுருங்க. பாருங்க, துலா லக்னத்துக்காரங்க பாட்டுங்க. துலா லக்னத்துக்காரங்க யாரையும் எடை போட மாட்டாங்க. ஆனால் துலா ராசிக்காரங்க இவன் எதுக்கு வந்திருக்கான், என்ன விஷயத்துக்கு வந்திருக்கான், என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தோன்னே எடை போடக்கூடியவங்க. அப்போ லக்ன வேலை செய்தா ராசி வேலை செய்தா? சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியாக இருப்பீங்க. லக்னெல்லாம் வேலை செய்யல, உங்கள் ராசி தான் வேலை செய்யுது. நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசியோட குணாதிசய கேரக்டரில் தான் நீங்கள் இருப்பீங்க. உண்மையாக போய்ங்களா? அம்மா நீங்கள் என்ன ராசிங்கம்மா? என்னங்க கரெக்டுங்களா? எதா இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கள. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, இவன் நல்லவனா கெட்டவனா. ஓகேங்களா? இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ கன்னிராசி சித்திர நட்சத்திரம் இருக்கும், துளாராசி சித்திர நட்சத்திரம் இருக்கும், லக்ன சந்தி வரும். இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சொல்கிறது புரியுதா பிள்ளைங்களா? லக்ன சந்தின்னு ஒன்று இருக்குங்கய்யா. சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இல்லை சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் லக்னம் விழுந்துருச்சு. இதுக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்லுவீங்க? கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்குவீங்களா இல்லை துலா லக்கணத்துக்கு எடுத்துக்குவீங்களா? இப்போ மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு புனர்பூசம் 1லிருந்து 3ஆம் பாதம் வரைக்கும் மிதுனம், 4ஆம் பாதம் கடகம். இப்போ இது லக்ன சந்தி வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எப்படி யூகம் எடுத்து சொல்ல முடியும்? அப்படின்னா கன்னிராசிக்காரங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் குண்டா ஹைட் கம்மியாக இருப்பாங்க. துளாராசிக்காரங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் லீனாக இருப்பாங்க. இதுதான் தெராசு. எப்படிங்க இருக்கும்? ஓகேங்களா? இப்படி தான் நீங்களே எடுக்கணும். லக்ன சந்தி ராசி சந்திலாம் வந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் பலன் சொல்லணும். முன்னால் 10 டிகிரி பின்னால் 10 டிகிரி, கிரகம் நின்றது ஒரு 10 டிகிரி, இப்படி தான் பலன் சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி தெரியுங்களா? ஐயா எனக்கு பார்த்தீங்கன்னா துலாமில் எனக்கு இப்போ தம்பி லக்னம் என்ன இதுங்க, ராசி என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம் தானே. அவருடைய ராசி விசாக நட்சத்திரம் தானே. அந்த ராசியில் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் இருக்கா இல்லை துளாராசிக்கு உண்டான குணம் இருக்கா?
ஓகேங்களா? அப்போ இந்த துளாராசிக்காரங்க வந்து யாரையுமே சட்டுன்னு புரிஞ்சுக்கக்கூடியவங்க. எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி விருச்சிக ராசி, உண்மையாலுமே சொல்கிறேங்க, விருச்சிகத்தில் யாருக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, கட்டாயம் விருச்சிக ராசிக்காரங்க யார் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவங்களுக்கு பிறக்கும் போதே முதுகு, மார்பு, தொடை அல்லது மறைவு ஸ்தானம் இங்கே அவங்களுக்கு கட்டாயம் மச்சம் இருக்கும். விருச்சிகத்தில் ஒரு கிரகம் நின்றாவே அவங்களுக்கு கட்டாயம் மச்சம் அல்லது மருவு இருக்கும். மருவு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள், ஏன்னா அது மறைவுஸ்தான ராசி. ஓகேங்களா? அப்போ அங்கே ஒரு கிரகம் அங்கே இருந்தால் அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அதை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை முதலமைச்சராக இருக்கார், 3 முறை பிரதமராக இருக்கார். அவர் எங்கேயாச்சும் அதிகமாக பேசுகிறாரா? பேட்டி கொடுக்குறாரா? எங்கேயாச்சும் வெளியில் வராரா? அந்த பிரச்சார எலெக்ஷன் டைமில் தான் வராரு, பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு, அவ்வளோதான். மற்றது எல்லாமே அவர் மறைஞ்சு தான் இருக்கார். அப்போ நம்மளுடைய ராசியை நாம் இயக்கணுங்க. புரியுதுங்களா? உங்கள் ராசியை இயக்கினீங்கன்னா நீங்கள் காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு என்ன திசா புத்தி என்ன அந்தரெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன ராசி, அந்த ராசிக்கு உண்டானதை இயக்குங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானதை இயக்குங்க. கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அப்போ அவர் என்ன நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம். அப்போ இந்தியா ஃபுல்லாக தூய்மை பணியில் இந்த டாய்லெட்டு கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான நிதி கொடுக்குறாரா? அவர் வந்தோடனே முதல் கையெழுத்து எது போட்டார்? அதுதானே போட்டார். தூய்மை பணியாளருக்கு உண்டான இதெல்லாம் செஞ்சாரா? அப்போ உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரத்தை இயக்கினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சரி, அனுச நட்சத்திரத்துக்கு என்ன சின்னம்? தாமரை. அவர் தாமரையில் தான் இருக்கு. அவர் உயிருள்ள வரைக்கும் அவர் தான் பிரதமர், அவர் தான் முதலமைச்சர். அடுத்த போஸ்டிங் எதுக்கு போனாலும் அதுக்கு அவர் தான் இது. அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் மற்றவங்க பதவிக்கு வர முடியும். அவர் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். ஓகேங்களா? அப்படி ஒரே ராசி ஒரே லக்னம் அமைஞ்சவங்க அவங்களுக்கு யோகம் வந்தாலும் உடனே வரும். அதாவது எப்படின்னா வானத்தை பொழந்துட்டு வரும். இப்போ கிணறு வெட்டுவாங்க, அவங்களுக்கு கிணத்துல வந்து ஒரு போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனால் அதே இடி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே திருச்செங்கோடு தெப்ப குளத்தில் இடி இறங்கிருக்கு தெரியுங்களா? அடைச்சி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இங்கே திருச்செங்கோட்டுக்காரங்க? இங்கே தெப்ப குளத்தில் இடி இறங்கி தண்ணி எவ்வளோ வந்தது அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அந்த இடி உழுந்ததுக்கப்புறம் தான் அந்த குளத்தில் தண்ணி எந்நேரம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வெப்படை போகிற பக்கத்தில் அந்த பாதரைன்னு சொல்லி அங்கே ஒரு குளத்தில் இடி இறங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? அமைதியாக, பொறுமையாக, மறைஞ்ச இடத்துல இருந்தால் சிறப்பு. ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து டிவியில் பேசாமல் யூடியூப்பில் பேசாமலாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸு எங்கே இருக்குது? நான் ஒரு நாள் சென்னையில் இருப்பேன், ஒரு நாள் பெங்களூர் இருப்பேன், ஒரு நாள் இதில் இருப்பேன், ஆன்லைனில் சொல்லுங்கள். அப்போ விருச்சிக ராசியில் இதை மாதிரி இருக்கணும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க? 9ஆம் இடம் கௌரவம், 9ஆம் இடம் புகழ், 9ஆம் இடம் பணம், 9ஆம் இடம் செல்வாக்கு. ஆனால் அந்த ராசியோட சின்ன என்ன? பாதி மிருகம் பாதி மனிதன், வில்லேந்திய மனிதன். அப்போ அவங்ககிட்ட நம்ம 12 ராசிலேயே நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கு தேள், அவங்கள தொட்டால் என்ன பண்ணுவாங்க? கொட்டிடுவாங்க. தேள் இருக்கிற இடம் தெரியுமா? தேள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா, தேளில் 2 வகை இருக்குங்க, பூரானில் 2 வகை இருக்குங்க. கருந்தேல், செந்தேல். கரும்பூரான், செம்பூரான். கருநாகம், செந்நாகம். ஓகேங்களா? இது எல்லாமே மாட்டுச்சாணத்தில் ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பானை எடுத்துக்கங்க, அந்த ஒரு பானை நிறைய மாட்டுச்சாணத்தை போட்டுருங்க, மூடி போட்டு பிழைச்சி வச்சுருங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க, செந்தேல் செம்பூரா பாம்பு வரும். ஓகேங்களா? அதே எருமைச்சாணத்தை ஒரு பானையில் போட்டு ஒரு மூடி போட்டு பிழைச்சி வச்சுருங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க, கருந்தேல் கரும்பூரா பாம்பு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. கருந்தேல் செந்தேல்லாம் எங்கேயா இருக்கும்? மாட்டு கட்டுத்தர இருக்குல்ல,
மாட்டோடைய சாணம் எடுத்து போடுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் உற்பத்தி அதிகமாகும். புரியுதுங்களா? அடுத்தது தனுசு. அப்போ தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? அவங்க பேருக்கு கலங்க வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம பகைச்சிட்டோம்னா, 12 ராசிலேயே மோசமான ராசி தனுசு ராசி தாங்க. தனுசு ராசிக்கார்ட்ட நீங்கள் பகைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு செய்வாங்க. ஏன்? அந்த ராசியுடைய சின்ன என்னங்க? கீழே குதிரை, மேலே வில்லேந்தி மனிதன். ஓகேங்களா? அப்போ தனுசு ராசிக்காரங்களுடைய இது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அங்கே என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? முதல்ல, அப்புறம் சுறான்னு சொல்லலாமா? சுறான்னு சொல்லலாமா? சரிங்களா? அது காலபிரசனுக்கு 10வது ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க. அதுலேயும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? மகரம் திருவோணம் இருக்கீங்களா? யாராச்சும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்க கடுமையாக உழைப்பாங்க, நல்ல சொந்த தொழில் செய்வாங்க. கட்டாயம் மகர ராசியில் பிறந்தவங்க சொந்த தொழில் செய்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அதே கும்பராசி. கும்பராசினா அவங்க என்ன பண்ணணும்? கையெடுத்து கும்பிடணும், அவங்கள கௌரவப்படுத்தணும். கும்பராசிக்காரங்க மட்டும் நீங்கள் ரொம்ப கௌரவமாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. கும்பராசிக்காரங்களை மட்டும் ஒன்று குறைவாக சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதையும் நீ திட்டிகிட்டே சொல்லவும் மாட்டாங்க, நீ வாழ்த்தினாலும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மீனராசி. இரட்டை மீனா? மீனராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, மீனராசியில் ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து வைப்ரேஷன் அதாவது ஒரு அதிர்ச்சியான செய்திகள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தாங்க முடியாது. மீன் எப்படி பண்ணணும்? கண்ணில் தான், மீனுடைய பார்வையில் தான் இனப்பெருக்கம். அதே மாதிரி மீனுக்கு அதிர்ச்சி கொடுத்தாலும் மீன் இறந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி மீனராசி கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதகமாக இருந்தால் அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, சாதகமாக இருந்தால் இருப்பாங்க. இப்போ இந்த 12 ராசியில் அந்த 12 ராசிக்கு உண்டான குணம் தானே எல்லாத்துட்டும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு உண்டான கேரக்டரும் அந்த ராசிக்கு உண்டான குணாதிசயங்களும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி எதை தவிர்க்கணும்? இப்போ மேச ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கோபத்தை குறைச்சிட்டா நல்லா இருப்பாங்க. உண்மையாக போய்ங்களா? மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு என்ன கோபம்? அது என்ன கோபம்? மேசம் சரராசி, அப்போ வேகமாக பேசுறது, வேகமாக சொல்கிறது. விருச்சகம் இதே நம்ம பாகிஸ்தான் நம்மகிட்ட போர் பண்ணப்ப ஒரு 25-27 பேர்த்த கொன்னப்ப யாருமே அவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டாங்க. 15 நாள் 20 நாள் இருந்து வச்சு அடிச்சாரா? அது சிரராசி. அப்போ ராசிலேயே நீங்கள் பிரிக்கணும், சரராசியா சிரராசியா உபயராசியான்னு பார்க்கணும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேசம் வந்து சரசெவா, விருச்சிகம் சிரசெவா. இவங்களுக்கு கோபம் வரும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், பார்த்தா குத்தம்பாங்க. புரியுதுங்களா? மேசராசிக்காரனை போய் இப்படி ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்கன்னா பார்த்தாவே எதுக்கு என்ன பார்த்தேம்மா. புரியுதுங்களா? அப்போ மேசராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன தப்ப கண்ட்ரோல் பண்ணணும்? கோபத்தை குறைக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? செவ்வாய்னா யாருங்கயா? முருகன். அப்போ முருகன் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று கிருத்திகைக்கு போங்க, இல்லை விசாகத்துக்கு போங்க, இல்லைன்னா சஷ்டிக்கு போங்க. திதியை பிடிச்சா மதியை பிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சஷ்டி திதி வளர்பறை தேய்பறை அந்த மேச ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. சரி, இதே ரிஷபராசி அங்கே வந்து என்னன்னா சிரராசி, துலாம் சரராசி. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நான் கூட சொன்னேன் தம்பிக்கிட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் சொன்னேன், துளாராசிங்கிறதுனால அவர் என்னைக்கு துலாபாரம் கொடுத்ததுக்கப்புறமோ, அதாவது இடைக்கு எடை இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்களுடைய இடைக்கு எடை பெருமாள் கோயிலுக்கு அரிசியோ இல்லை காய்கறியோ இல்லை என்ன, இப்போ குருவாயூரில் போய்
இடைக்கடை கொடுக்கலாம், புரியுதுங்களா? அரிசி தானம் பண்ணலாம். நம்ம என்ன ஒரு 75-80 கிலோ இருக்குமா, ஒரு 100 கிலோ மூட்டை வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? துலாபாரம் கொடுத்தா துளாராசிக்காரங்களுக்கு அவ்வளோ நன்மை. ஓகேங்களா? அது பெருமாள் கோயிலுக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் குருவாயூரில் போய் இடைக்கடை கொடுக்குறாங்க? ஏன் திருப்பதியில் போய் இடைக்கடை கொடுக்குறாங்க? குழந்தை பிறந்துருச்சுன்னா இடைக்கடை காயினோ பணமோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு, அல்லது பெருமாள் கோயிலில் தான் தாயார் இருக்காங்க, அப்போ பெருமாள் கோயிலுக்கு சுக்கிரனுடைய ஸ்ரீரங்கம் கூட போய் கொடுங்க. ஓகேங்களா? சுக்கிரனுடைய கதிர்ச்சி எங்கே இருக்குது? ஸ்ரீரங்கம். அப்போ ஸ்ரீரங்கம், குருவாயூர், இந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது இடைக்கடை உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வருது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இடைக்கடை தானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு பொருள் வேணால் வாங்கி தரலாம், நான் இதுதான் சொல்லலை. ஓகேங்களா? அதே மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? சக்கரை தானம் பண்ணலாம், அவுள் தானம் பண்ணலாம். ஓகேங்களா? பாயாசம் கூட உங்கள் இடைக்கடை வச்சு அங்கே வர கோயில் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம், உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கடன் வாங்கி எந்த ஒரு பரிகாரமும் செய்யாதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு ஜோசியும் பார்க்காதீங்க. கடன் வாங்கி எந்த கோயிலுக்கு போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போதே கடன் வாங்கிட்டு போகிறீங்க, அப்போ வந்தால் மட்டும் எப்படி இருக்கும்? அந்த கடனுக்கு தான் நீங்கள் இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த பரிகாரம் எங்கே போயிடும்? யோசனை பண்ணுங்க. எத்தனை பேர் நம்ம சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு ஜோசியம் பார்த்தோம், எங்களுக்கு எங்கே போயும் ஒரு தீர்வு இல்லை, கடைசியாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம், ஏதோ உங்களை நம்பி வந்திருக்கோம், ஏதோ காப்பாற்றுவீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ராசி என்ன? இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஜெயலலிதா அம்மா என்ன ராசி? அவங்களுடைய குணாதிசயம்லாம் எப்படி இருந்தது? இருந்ததா? சரி, அவங்க என்ன லக்னம்? மிதுன லக்னம். அப்போ பச்சை கலர் உடை, பச்சை கலர் இதெல்லாம் உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன லக்னமோ உங்களுக்கு உடம்புக்கு இந்த கல் வச்சு மோதிரம் போடணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராசிக்கல் மோதிரம்னு விற்பாங்க. நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு கல் வாங்கி போடுங்க. இப்போ சிம்ம லக்னம்னா சிம்ம லக்னத்துக்கு என்ன வரும்? இப்போ கன்னி லக்னம்னா மரகத பச்சை வரும். ஓகேங்களா? அப்போ உங்கள் லக்னத்துக்கு உடம்புல படுற மாதிரி கல் வைங்க, மோதிரம் போடுங்க. துணி உங்கள் லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னம் கும்ப லக்னம் நீல கலர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சிம்ம லக்னமா, சிம்ம லக்னத்துக்கு என்ன வரும்? ஆரஞ்சு கலர் கயிறு கட்டுங்க. ஓகேங்களா? ஆரஞ்சு கலர் சூரியனுக்கு உண்டானது ஆரஞ்சு, வெண்மஞ்சள், இந்த மாதிரி கலர்லாம் எடுத்துக்குங்க, உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி மிதுனம், கன்னி, அப்போ யாரு? ரிஷபமும் துலாமும் சயன பெருமாள், கன்னி மிதுனம் நின்ற பெருமாள். குருவாயூர் போங்க, இல்லைன்னா திருப்பதி போங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அது எத்தனாவது ராசி? காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுனம். ஓகேங்களா? அதே 6வது ராசி. ஒரு உண்டி வாங்கிக்கங்க. உண்டியில் உங்களால் முடிஞ்சது 10 ரூபாயோ 20 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ போட்டுவாங்க. அந்த உண்டி உடைச்சி அந்த காசில் செலவு பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு உண்டியில் பணம் சேர்த்துக்கிங்க, போயிட்டு வரக்கு அந்த காசில் போயிட்டு வாங்க. ஏன் உண்டின்னு சொல்லுங்க. அப்புறம் 3ஆம் இடம் முயற்சி. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் கோயிலுக்கு போகிறேன்னு முயற்சிக்கு சேர்த்து வைக்கிறீங்க. 6ஆம் இடம் சேமிப்பு. அதை சேர்த்து நீங்கள் அது எங்கே போகணும்? குருவாயூர் போகணும், இல்லைன்னா திருப்பதி போகணும். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது பண்ணிக்கங்க. கண்டிப்பாக குருவாயூர் போய் நான் கெட்டவங்க சரித்திரமே கிடையாது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்?
உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குற வர குழந்தைக்கு 5 மாதத்தில் சோறு ஊட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு முத சோறு ஊட்டுவாங்களா, அன்னம் ஊட்டுவாங்கள்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர் சந்திர பகவான் கோயிலில் அன்னம் ஊட்டுவாங்க, திருப்பதியில் அன்னம் ஊட்டுவாங்க. ஆனால் குருவாயூரில் போய் அன்னம் ஊட்டிட்டுவாங்க. அந்த குழந்தையுடைய படிப்பு, கல்வி, எதிர்காலம், ஃப்யூச்சர் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். உண்மையாலுமேங்க 5 மாத குழந்தைக்கு முத அன்னம் ஊட்டுவாங்களேங்க, சாப்பாடு அன்னம் ஊட்டுவாங்கல்ல, முத அன்னம் ஊட்டுவாங்க. அப்படிலாம் நீங்கள் நாள் கிழமைலாம் பார்க்க மாட்டீங்களா? தொட்டலில் போடுறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு, அன்னம் ஊட்டுறதுக்கு, முடியடிக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ 5 மாதத்தில் அன்னம் ஊட்டும் போது குருவாயூரில் நீங்கள் ட்ரெயினில் கூட போயிட்டு வாங்க, புரியுதுங்களா? அங்கே போய் ஒரு தேவஸ்தானத்தில் ஒரு 500 ரூபாயோ 700 ரூபாயோ டிக்கெட்டு கட்டிட்டிங்கன்னா அவங்களே அன்னம் கொடுப்பாங்க. குருவாயூர் கோயில்லையே ஃப்ரீயாக, அதாவது நேரடியாக போய் அந்த அன்னம் ஊட்டினவங்க குழந்தையும் தாயும் போய் பாட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன் கேரளாவில் இருக்க குழந்தைங்களாம் நல்லா படிக்குது சொல்லுங்கள். மாநிலத்திலேயே கல்வியில் எந்த மாநிலம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க ஒரு உண்டி வாங்கிக்கிங்க, உங்களால் முடிஞ்சது. ஆனால் அந்த காசை எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த காசுலேயே கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் உண்டியில் கூட போட்டுருங்க, அந்த கோயிலுடைய உண்டியில். சரிங்களா? நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? கடகராசிக்காரங்களுக்கு என்ன தெய்வம்? அம்பாள் தானே. கடகராசினா சந்திரன், திருப்பதின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அம்பாள் தானே, சக்தி தானே. ஓகேங்களா? உங்கள் ஊரில் சக்தி மாரியம்மன், ஓம் சக்தி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயில், செல்லியாய் அம்மன், மாரியம்மன், இன்னும் எத்தனையோ முத்து மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் கோயில்கள் இருக்கும். அங்கே வந்து பண்டிகை வரும், ஓகேங்களா? அப்போ வந்து கூழ் காய்ச்சி கொடுங்க. இல்லைன்னா சாப்பாடு ஒரு 50 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வருஷத்தில் ஒரு டைமு ஒரு உங்கள் ஊரில் ஒரு தொன்னையில் கூட கொடுங்க. உங்களால் வசதிக்கு முடிஞ்சது ஒரு 25 கிலோ சிப்பம் போட்டு கூட நீங்கள் ஒரு தக்காளி சாப்பாடோ, இல்லை ஒரு லெமன் சாப்பாடோ, இல்லை ஒரு புளியாதரையோ, இல்லை ஒரு தயிர் சாதமோ, இல்லை உங்கள் ஊர் கோயிலில், அம்மன் கோயிலில், ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசினா என்ன நாம சொல்கிறோம்? சூரியன் சொல்கிறோம், சிவன். பொதுவாகவே எல்லாரும் சிவன் வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு. சிவன் கோயிலில் போய் என்ன பண்ணணும்? சிவன் கோயிலில் போய் என்ன செஞ்சால் உடனே சிவன் உங்களுக்கு பக்தி காட்சியெல்லாம் கொடுப்பாரு. அதை விட 63 நாய்மார்களை உடனடியாக காட்சி கொடுத்தது சிவன் யாருக்கு சொல்லுங்க? காலஸ்திரல் இருப்பார்ல, கண்ணப்ப நாயக்கர், ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாரு? சிவனுக்கு கண் கொடுத்தாரு, ஓகேங்களா? சிவனுக்கு படைச்சார். சிவனுக்கு படையல் தான் ஃபஸ்ட்டு போட்டார். சிவனுக்கு பணிவிடை செஞ்சு படையல் போட்டு அதுக்கப்புறம் கண்ணை கொடுத்தாரு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. சிவனுக்கு அசைவம் கொடுத்தாரு. எங்கேயாச்சும் சிவன் கோயிலில் எங்கேயாச்சும் அசைவம் நடந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? கொல்லிமலையில் நடக்கும். அர்ப்பளேஸ்வரர் கோயில் தானே. ஆனால் 8 கை அம்மனுக்கும் மாசி பெரியசாமிக்கும் கிடா விட்டுவாங்கள்ல, அதே மாதிரி சதுரகிரி போயிருக்கீங்களா? அங்கே சுந்தர மகாலிங்கேஸ்வரர், சந்திர மகாலிங்கேஸ்வரர் இருக்கும். கீழே வந்து கருப்பனா இருக்குது, அங்கேயே வெட்டி சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி கோயிலில் போய் இப்போ கொல்லிமலை போகலாம், சதுரகிரி போகலாம். அங்கே போய் உங்களால் ஒரு சாவல் அடித்து உங்கள் சொந்த பந்தத்துக்கு அசைவ சாப்பாடு போட்டு வரலாம். சிவனுக்கு இல்லை, அர்ப்பளேஸ்வரருக்கு, சாரி மாசி பெரியசாமிக்கு, ஓகேங்களா? அடுத்தது உங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு சோம பிரதோஷத்தில்
உங்களால் முடிஞ்ச ஒரு மாதுளம்பழம் தயிர் போட்டு சாப்பாடு கோயிலுக்கு வரவங்களுக்கு சாமிக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் பள்ளியறை பூஜை எப்போ நடக்குமோ அப்போ அதை செஞ்சுட்டு சோமவாரத்தில் சரிங்களா, சோமவாரம்னா திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு பள்ளியறை பூஜை நடக்கும்னா சிவன் கோயிலில் அப்போ நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரவங்களுக்கு கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா பசுமாட்டு பால், ஒரிஜினல் நாட்டு மாட்டு பசுமாட்டு பால் வாங்கிட்டு போய் பள்ளியறை பூஜையில் கொடுத்து வரவங்களுக்கு பால் பிரசாதமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? மொத்தத்தில் அவருக்கு படைக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஊர் சிவன் கோயிலில் நீங்கள் அதை திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசி, மீனராசி. இவங்க என்ன பண்ணணும்? ராகவேந்திரா வழிபாடு, ஷிரடி சாய்பாபா வழிபாடு, உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசான், உங்களுடைய ஆசிரியர், நீங்கள் படித்த ஸ்கூலில் ஆசிரியர் உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க, வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதாரமோ உணவோ அல்லது உடையோ இந்த மாதிரி தானங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் மீனராசிக்காரங்களுக்கும் கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் அது உங்களுக்கு புண்ணியமாக மாறி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? சரி, அடுத்தது மகரம் கும்பம். இதுக்கு என்ன பண்ணணும்? மகர ராசி கும்பராசிக்கு யாரை சொல்லலாம்? சனீஸ்வர பகவானை சொல்லலாமா? மகரத்துக்கு எங்கே போகணும், கும்பத்துக்கு எங்கே போகணும்? கும்பத்துக்கு குச்சனூர் போகணும். ஓகேங்களா? மகரத்துக்கு திருநள்ளாறு போகணும், இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு போகணும். ஓகேங்களா? சரி, அதுவும் முடியலையா? அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர்? அப்புறம் சிவன் கோயிலில் மட்டும்தான் நவகிரகங்கள் இருக்கும், சனீஸ்வர பகவான் இருப்பார். பெருமாள் கோயிலில் நவகிரகங்கள் இருக்காது. ஓகேங்களா? சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. வெத்தலை மாலை இப்போ ஒரு 54 108 இந்த மாதிரி வெத்தலை மாலைக்கு கோர்த்து கொடுக்கறது, இல்லை துளசி 54 108 கொடுக்கறது, வடை இந்த மெதுவடை இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடை போடுவாங்களா, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க? அஸ்வினிலிருந்து ரேவதி வரைக்கும் ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்களா? அந்த நட்சத்திரம் வர நாளில் உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கங்க. என்னங்க, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வருமா? நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, 12 வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா என்னங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும். அப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா உங்கள் வீட்டில் கணபதி பூஜை பண்ணணும். இப்போ சொந்த வீடாக இருந்தால் அவங்க 12 வருஷம் இருப்பாங்க, வாடகை வீடாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அந்த கணபதி ஹோமோடவே இன்னும் நிறைய ஹோமம் இருக்கும், மகாலட்சுமி ஹோமம், குபேர யோகம், இந்த மாதிரி ஹோமம்லாம் அதில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பொருள் மட்டும் என்ன வாங்கணும்? 108 மூலிகை பூஜா ஸ்டோரில் இருக்கும். 54 மூலிகை இருக்கும், 24 மூலிகை இருக்கும். அதெல்லாம் இல்லை, 108 மூலிகை ஒரு பொண்ணா 700 ரூபா தான் வரும், 700 800 தான் வரும். அதை வாங்கி போட்டு உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் ஒரு உதாரணத்துக்கு பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. இந்த பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபத்தீடு, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாது, இன்னும் நிறைய கலசர தோஷம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பரிகாரம் உடனடியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துடைய தேவதை யார், அதிதேவதை யார் அப்படின்னு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்க. இப்போ 27 நாளைக்கு ஒருக்கா நட்சத்திரம் வரும். புரியுதுங்களா? நீங்கள் பிறந்த நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒருக்கா ரிட்டன் 28வது நாள் வரும். அப்போ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம்னா எதுங்க?
நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் உங்களோட இஷ்ட தெய்வம்னா எது? 9ஆம் பாவகாதிபதி. 9ஆம் பாவகாதிபதி எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசிக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வம். அப்படி இல்லைன்னா 9ஆம் பாவகாதிபதி எந்த ராசியில் அதில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது தான் உங்களோட இஷ்ட தெய்வம். கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகம் தெரியும். லக்னத்துக்கு 9ஆம் பாவகாதிபதி உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் இருக்காரு, எந்த ராசியில் இருக்காரு அந்த ராசிக்கு உண்டான கிரகம். ஓகேங்களா? அல்லது அந்த நட்சத்திரம் இருக்கும்ல, 9ஆம் பாவகாதிபதி என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதுக்குண்டான இஷ்ட தெய்வம். இப்போ என்னுடைய 9ஆம் பாவகாதிபதி, நான் கன்னியா லக்னம், கன்னியா ராசி. 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் எனக்கு மீனத்தில் இருக்கு. குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். ஓகேங்களா? என்னுடைய குருமார்களுடைய வழிபாடு. வாழ்க வளமுடன், குருவே சரணம், குரு வாழ்க, குருவே துணைன்னு நான் சொல்கிறேன்னா, எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அவங்க தானே. அதுக்கு அடுத்தது சனிக்கிழமைன்னா மீட்டிங் பண்ணுறோமா, கரெக்டாக சனிக்கிழமைக்கு நமக்கு சனி உரையில் கொடுத்துட்றாங்களா? என்னங்க 1 to 2 சனி உரை தானே. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எனக்கு சுக்கிரன் இருக்கு. இப்போ நான் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் எனக்கு தொழில் முன்னேற்றம். குச்சனூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? எங்கே போனாலும் காகத்துக்கு அன்னம் வைக்க சொல்லுவேன். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு மூங்கில் இந்த சைஸில் ஒரு 1 அடி 2 ஓட்டை போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. அதுக்குள்ளே குருவி கூடு கட்டும். உங்கள் வீட்டுக்கு மேலே இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல பறவைகள் தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த வெயில் காலத்தில் தண்ணி திறந்தனா ஊற்றி வைங்க. நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன விருட்சம், என்ன யோனி, என்ன பறவைகள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த கண்ணு ப்ராப்ளம் வந்துன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பறவையோ அதுதான் வரும். இவன் பார்வை கழுவு பார்வை மாதிரி பார்க்குறான் பாரு அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு பறவை இருக்கும், பருந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு வர்றது பாருங்க. அதே மாதிரி இவன் பாரு யானையாட்டு நடக்கிறான், இவன் பாரு எருமையாட்டு நடக்கிறான்னு சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க, அஸ்த நட்சத்திரக்காரங்க யோனி என்ன? எருமை. அதே அஸ்வினி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் குதிரை. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? அதே பரணி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் எப்படி இருக்கும்? யானை. ஓகேங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்களுக்கு உணவு பரிமாற்றம் பண்ணுறது. இப்போ மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் எலி. வீட்டில் எலி வளர்த்துறாங்கல்ல? ஓகேங்களா? இப்போல்லாம் வீட்டில் எலி வளர்த்துறாங்கல்லங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அந்த ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் பாவகாதிபதி என்ன ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு உண்டான கிரகம், அல்லது என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம். இப்போ என்னுடைய உத்திரட்டாதி அப்படின்னா காமதேனு. ஓகேங்களா? அப்போ நான் என்னுடைய கீச்சைனில் கோமாதா வச்சுருக்கேன்னா, காமதேனு வச்சுருக்கேன்னா உண்மையாக போய்ங்களா? அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் பாவகாதிபதி மட்டும்தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். 5ஆம் பாவகாதிபதி குலதெய்வம். ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட பிரஞ்சபு குழு நிறுவன தலைவர் அருமை சகோதரர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும், இதுவரைக்கும் தொடர்ச்சியாக செவி கொடுத்து கேட்ட அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும், இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, என்னுடைய தொலைபேசி எண் 88 259 82 018. நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வழக்கம் போல மிகவும் சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றிய பூபதி அண்ணன் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.